யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் யோசுவா 1 8, 9 வசனங்கள். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா இந்த கர்த்தருடைய வார்த்தை, இந்த பைபிள், இந்த வார்த்தை தேவ வார்த்தை உன் வாயில எப்போதும் இருக்கணும். இந்த வார்த்தை உன் வாயில மட்டுமில்ல, இந்த வார்த்தை உன் கையில இருக்கணும், உன் செயல்ல இருக்கணும், உன் அன்றாட வாழ்க்கையில, உங்க தொழில்ல, உங்க வியாபாரத்துல, வீட்டுல, செயல்ல கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும். இரவும் பகலும் இந்த தேவ வார்த்தை உன் வாயில உன் கையில மட்டுமில்ல, உன்னுடைய இருதயத்தில் இருக்கணும். அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது உன் வாழ்க்கையில செழிப்பு, உன் ஆரோக்கியம், சரீரத்தில் ஆரோக்கியம், அப்பொழுது உன் குடும்பத்தில் சந்தோஷம், உன் எல்லை முழுவதும் சமாதானம், அப்பொழுது புத்திமானாயிருப்பாய். இங்கிலீஷ் பைபிள் ரொம்ப அழகா சொல்லுது, then you will be successful. இந்த சக்சஸ் என்ற வார்த்தை மிகப்பெரிய வார்த்தை. சின்ன பிள்ளையானும் சரி, பெரிய பிள்ளையானும் சரி, சின்ன மனுஷனாலும் சரி, பெரிய மனுஷனான எல்லாரும் வாஞ்சிக்கிற ஒரு வார்த்தை சக்சஸ், வெற்றி, வெற்றிகரமான வாழ்க்கை. ஆண்டவர் எவ்வளவு அருமையாக சொல்லியிருக்காரு. ஆண்டவர் யோசுவா மூலமாக நூற்றுக்கணக்கான வருஷம் முன்பாக சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் யோசுவா உன் மூலமாக இந்த ஜனங்களுக்கு கொடுக்கப்பட போகிறது. இந்த திறனை, இந்த காரி சித்திய நீ பெறுவது எப்படி தேவனுக்கு? கர்த்தருடைய வார்த்தை. தேவனை நீ விசுவாசிக்கணும். தேவனை விசுவாசிக்கணும் என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும், அதோட மட்டும் இல்ல, அதை செயல்படுத்தணும். கர்த்தருடைய வார்த்தை உன் வாயில் எப்போது இருக்கணும், உன்னுடைய செயல் இருக்கணும், உன்னுடைய இதயத்தில் இருக்கும். அப்பொழுது நீ புத்திமானாய் நடப்பாய், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். அடுத்த வசனம் 9 வசனம். இது நீ செய்யும் போது, கர்த்தருடைய வார்த்தை உன் வாழ்க்கையில இருக்கும்போது, கர்த்தரை விசுவாசிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியும் போது, நீ கலங்க மாட்ட, நீ பயப்பட மாட்ட. கலங்காதே, திகையாதே, பயப்படாதே. கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். கர்த்தர் எப்பங்க உங்களோட இருப்பாரு? கர்த்தரை விசுவாசிக்கும் போது, அவருடைய வார்த்தை உங்க வாயில் இருக்கும்போது, அவருடைய வார்த்தை உங்க கையில் இருக்கும்போது, அவருடைய வார்த்தை உங்க இதயத்தில் இருக்கும்போது, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். இந்த வார்த்தை கையில் மட்டுமில்ல, எங்க இருக்கணும்? அதுக்கு முன்னாடி நுரத்தில் இருக்கணும், உங்க வாயில் இருக்கும். என்ன பண்றது? கொரோனா வைரஸ் வந்ததுல இருந்து தொழிலே இல்லை. என்ன பண்றது? இங்க மாமியார் குடும்பம் தாங்கவே முடியல. நான் ஏன் உயிரோடு இருக்கேன்னு தெரியல. கணக்கே வர மாட்டேனுது. பல முறை முயற்சி பண்ணேன், வேலையே கிடைக்கல. இது யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தையா? என்னுடைய வார்த்தை, என் அனுபவத்தின் வார்த்தை. என் இருதயம் உடைஞ்சு போய், கலங்கி போய், சோர்ந்து போய், மனுஷிக வார்த்தை. பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில செழிப்பு வேணுமா? உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் வேணுமா? உங்களுக்கு விடுதலை வேணுமா? கர்த்தருடைய வல்லமை உங்க வாழ்க்கையில செயல்படணுமா? கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்க. என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஜெபத்தை கேட்கிறவரே, கர்த்தருடைய வார்த்தை உங்க வாயில இருக்கணும். எப்போ உங்க வாயில இருக்கும்? கர்த்தருடைய வார்த்தை உங்க இருதயத்தில் இருந்துச்சுன்னா. என் கையில் உள்ள பைபிள் எங்க இருக்கணும்? இருதயத்தில் இருக்கணும். இருதயத்தில் இருந்தா வாயில ஆட்டோமேட்டிக்கா வரும். ஹல்லேலூயா. இதயத்துள்ள உலகம்தான் சுத்தி சுத்தி இருக்குன்னா உலகப்புறமான வார்த்தை வந்துட்டே இருக்கும். இந்த யோசுவா 1 8, 9 ஆண்டவர் என்ன சொல்லிருக்காரு? கர்த்தருடைய வார்த்தை இருந்துச்சுன்னா, கர்த்தரை விசுவாசித்தனா, கர்த்தர் வார்த்தை கீழ்ப்படுதுனா, உன் வாழ்க்கையில செழிப்பு, உன் வாழ்க்கையில வெற்றி. இன்னைக்கு 2 சம்பவங்களை பார்க்க போறோம் யோசுவா புஸ்தகத்துல.
முதல் சம்பவம், கர்த்தருடைய வார்த்தை அவன் வாயில இருந்துச்சு. கர்த்தருடைய வார்த்தை ஜனங்களுடைய செயல் இருந்துச்சு, சிந்தனை இருந்துச்சு. அப்பொழுது வெற்றி. இன்னொரு சம்பவத்தை பார்க்க போறோம். முதல் வெற்றியை பார்க்க போறோம், ரெண்டாவது தோல்வியை பார்க்க போறோம். ஏன் தோல்வி? கர்த்தருடைய சித்தம் அங்க நிறைவேறல, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில, கர்த்தர் சமூகம் இல்லை, அப்ப தோல்வி. வாசிங்க யோசுவா 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆயின் குடிகளை எல்லாம் சங்கரித்து தீரு மட்டும் யோசுவா ஈட்டியை நீட்டிக் கொண்டிருந்த தன் கையை மடக்கவில்லை. ஆயின் குடிகள் எல்லாம் ஒருத்த விடாம, எதிரி பட, எதிரி தேசம் ஒருத்த விடாம, குடிகள் எல்லாம் சங்கரித்து தீரும் மட்டும், முற்றிலுமாக அழியும் மட்டும் பூர்ண வெற்றியை யோசுவா பெரும் மட்டும், பூர்ண வெற்றி, ஹல்லேலூயா, 100க்கு 100 வெற்றி பெரும் மட்டும் யோசுவா தன் கையில் உள்ள ஈட்டியை பிடித்து கொண்டே நின்றான், கையை மடக்கவில்லை. ஒரு படக்காட்சி காமிக்கிறேன் ஐயா. இங்க ஒரு இது போட்டுதாங்க, ஸ்கிரீன் போட்டுதாங்க. இந்த ஸ்கிரீன்ல ஒரு படம் இருந்தா எப்படி இருக்கும்? யோசுவா அப்படி ஈட்டியை பிடிச்சு நிக்கிறது. அந்த ஸ்கிரீனை காட்டும் உங்க மனசுக்குள்ள நீங்க ஒரு படத்தை உண்டு பண்ண போறீங்க. நீங்க கர்த்தர் காமிச்ச ஈட்டியை பிடிச்சு கொண்டு நிக்கிறது, வெற்றி கொடியை பிடிச்சு கொண்டு நிக்கிறது. யோசுவா இன்னும் அழகா சொல்லு வசனம், நீட்டி கொண்டு சொல்லி நிப்பாட்டாம தன் கையை மடக்கவில்லை. வெற்றி பெரும் மட்டும், வெற்றி பெரும் மட்டும், அப்பேற்பட்ட அமோக வெற்றி. இதை பார்க்க போறோம், பின்னணியை பார்க்க போறோம். இந்த பின்னணி பார்க்கும்போது யோசுவாவும் ஜனங்களும் கர்த்தருடைய வார்த்தை விசுவாசித்தாங்க, கீழ்ப்படிந்தாங்க. கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். வெற்றி, பூர்ண வெற்றி. அடுத்த ஒரு வசனத்தை பார்க்க போறோம். 7ஆம் அதிகாரம், யோசுவா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். இந்த வசனத்தை வாசிக்கும் போது இது வெற்றியை பற்றி சொல்லுதா, தோல்வியை பற்றி சொல்லுதா? தோல்வியை பற்றி சொல்லுதா. சாதாரண தோல்வியா, அமோக தோல்வியா, பயங்கரமான தோல்வியா? பயங்கரமான தோல்வி, 100க்கு 100 தோல்வி. யோசுவா தாங்க முடியல அவனுக்கு. என்ன இப்படிப்பட்ட ஒரு தோல்வியா? யோசுவாவும் தேவ ஜனங்களும் எரிகோ மதில்கள் மீது நடந்து வந்தாங்க, இடிந்து விழுந்த மதில்கள் மேல் நடந்து வந்தாங்க. எரிகோ ஒண்ணுமில்லாம வேதம் சொல்லுதே, கானான் தேசத்தினுடைய ஜனங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, நடுங்க தோங்கிட்டாங்க தேவ ஜனங்களை பார்த்து. ஐயோ, ஒரு வெற்றிகரமான ஒரு கூட்டம் வருது, தேவ ஜனம், இவங்களை எதிர்த்து என்ன செய்வேன்? எரிகோ ஒரு பெரிய பட்டணம், இந்த எரிகோ பட்டணம் ஒண்ணுமில்லாம போச்சே. பயந்து நடுங்கி கொண்டிருந்தாங்க. ஆனா இந்த 7ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம் தோல்வி. யோசுவா உள்ளம் உடைந்து போயிற்று. நம்முடைய வாழ்க்கையில தோல்வி வரும்போது உடைந்து போகிறோம். வேதனை வரும்போது, தலை குனிவு வரும்போது, தரித்திரம் வரும்போது, அவமானம் வரும்போது, இழப்பு வரும்போது தலை குனிந்து என்ன செய்யறது? யோசுவா சொல்ற, ஆண்டவரை பார்த்து தரையில விழுந்துட்டான், தன்னுடைய சட்டையை கிழிச்சுக்கிட்டான். சட்டையை கிழிச்சு, பழைய ஏற்பாடு சொன்ன அர்த்தம்னா துக்கம், துக்கம், மோடி. நான் என்ன செய்வேன்? எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு, வாழ்க்கை இருண்டடைந்து போயிருக்குது. ஆண்டவரே, நீங்க சொன்னீங்க ஆண்டவரே, நீங்க தான் என்னை கூட்டு கொண்டு வந்தீங்க ஆண்டவரே, நீங்க சொன்னீங்க ஆண்டவரே, உன் கால் மிதிக்க தேசத்துல அவன் தர்றேன்னு சொன்னீங்க ஆண்டவரே, நீங்க சொன்னீங்க ஆண்டவரே, என்னோட கூட வருவேன்னு சொன்னீங்க ஆண்டவரே, நீங்க சொன்னீங்க ஆண்டவரே, கலங்காதே திகையாதே சொன்னீங்க ஆண்டவரே. இப்ப நான் கலங்கி போய் நிற்கிறேன், நான் திகைத்து போயிருக்கிறேன். தோல்வி ஐயா. என்னுடைய போர்ச்செயல் மரித்து போனாங்க பரவாயில்ல, ஆனா உயிரோடு இருக்கவங்க முதுக காட்டி ஓடினாங்க, தோத்து போனாங்க. என்னால சகிக்க முடியல ஆண்டவரே. என்ன ஆண்டவரே, முகங்குப்புற தரையில
காலையில சாயங்காலம் வரைக்கும் தன் இதயத்தை ஊற்றுகிறான். 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? ஆண்டவர் யோசுவாவை பார்க்கிறார். இனி தேடி வந்து, ஏன் என் வாழ்க்கையில பிரச்சனை, ஏன் என் ஜனங்களுக்கு தோல்வி, நீ கேட்க வந்திருக்கல, உனக்கு பதில் சொல்றேன். நீ எழுந்திரு. நீ வேதனையோடு நிக்கிறியே, எழுந்திரு. ஆண்டவர் சொல்றார், உங்க ஜனங்க மத்தியில பாவம் இருக்குது, உங்க ஜனங்க மத்தியில சாபம் இருக்குது. உங்க ஜனம் என் வார்த்தையை விசுவாசிக்கல, உங்க ஜனம் என் வார்த்தையை கீழ்ப்படியல, வார்த்தைக்கு கீழ்ப்படியல, ஒபீடியன்ஸ் இல்ல, கீழ்ப்படுதல் இல்ல. நான் உங்க மத்தியில இல்ல. 12ஆம் வசனம் கடைசி பகுதியை வாசிங்க. நான் உங்கள் மத்தியில் இரே. நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன். நான் உங்களோடு இரே. ஆண்டவர் சொன்னாரு, நீ போ, உன்னோட நான் வர்றேன், உனக்கு ஜெயம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கல, நான் சொன்னதை விசுவாசிக்கல, என் கட்டளையை விசுவாசிக்கல, கீழ்ப்படியில, நான் இல்ல, அப்ப தோல்வி. அதோட முடிஞ்சு போயிடுச்சுன்னா இந்த சம்பவம் நானும் நீங்களும் இந்த ஆலயத்தில் இருக்க முடியாது. இந்த சபையில உள்ள எல்லாரும் என்னையும் சேர்த்து எத்தனை குறைகள், எத்தனை தவறுகள், எத்தனை தடுமாற்றங்கள், எத்தனை அவிசுவாசமான செயல்களை கடந்து வந்திருக்கோம். என்னுடைய ஆண்டவர், உங்களுடைய ஆண்டவர் மன்னிக்கிற தேவன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. குறைகளை மன்னிக்கிறவர், குறைகளை நிறைவாக்குறவர். அவர் கிருபை 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 இரக்கம் பெரியது. என் தவறுகளை காட்டிலும், என் பாவங்களை காட்டிலும், என் தீமைகளை காட்டிலும் அவருடைய கிருபை பெரிது. கையில உயர்த்தி சொல்லுங்க, கிருபை பெரிது, கிருபை பெரிது. அதனாலதான் இன்னைக்கு நான் இங்க இருக்கிறேன். ஹல்லேலூயா. 13ஆம் வசனம் 7:13. எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது. ஆண்டவர் பிரச்சனை சுட்டி காண்பித்தவர் இப்ப பதிலை கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க அநேகருடைய கேள்விக்குறிக்கு, ஏன் என் வாழ்க்கையில போராட்டம், ஏன் என் குடும்பத்துல பிளவு, ஏன் எனக்குள்ள சந்தோஷம் சமாதானம் இல்லை, ஏன் ரட்சிப்பின் சந்தோஷம் என் வீட்டுல கொடிக்கிட்டு பறக்க மாட்டேனது, இந்த கேள்விக்கு ஆண்டவர் சுட்டி காண்பிப்பார், சுட்டி காண்பிக்கிறார். ஆமென். glory to God. அதோட இல்லை, ஆண்டவர் என்ன சொல்றாரு, அதை எடுத்து போடு. அந்த குறைய, அந்த அவிசுவாசத்தை, கீழ்ப்படியாம இதயத்தில் உள்ள கசப்பை நீ எடுத்து போடு, எடுத்து போடு. நான் உங்களோட கூட வருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டும் உங்க வாழ்க்கையில வெற்றி, மீண்டும் உங்க வாழ்க்கையில பசுமை, மீண்டும் ரட்சிக்கப்பட்ட நாள் உங்களை முகத்தில் ஒரு சந்தோஷம் இருந்துச்சு, ஒரு ஸ்மைல் இருந்துச்சு, அந்த ஸ்மைல் திருப்பி வரும் உங்க முகத்துல. ஆமென். ஹல்லேலூயா. உங்க கண்ணாடி படம் என்ன நீங்களும் ஆச்சரியப்படுவீங்க, நான் தானா இது, நேற்று வரைக்கும் ஒரு உம்மன் இருந்தேன், இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா ஸ்மைலிங்கா இருக்கேன். ஹல்லேலூயா. இந்த வசனங்கள்லாம் பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரு பக்கம் தோணும், நான் என்ன போர் சேவகனா, நான் யுத்தமா பண்ணிட்டு இருக்கேன், இந்த பகுதி யுத்தத்தை பற்றியே பேசிட்டு இருக்கேன். வாசிங்க ரோமர் 8ஆம் அதிகாரம் 36-37 வசனங்கள். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. யுத்தம் இல்லைன்றோம்ல, இதான் யுத்தம். என்னது? உபத்திரவம். உபத்திரத்தை நான் என்னன்னு சொல்லணுமா? நம்ம அன்றாட வாழ்க்கையில உபத்திரத்தை பார்க்கிறோம். குடும்பத்தில் உபத்திரம், வாழ்க்கை துணை உபத்திரப்படுத்துறார், வீட்டு முதலாளியை ஓனர் என்னை உபத்திரப்படுத்துறார்,
வேலை செலுத்த முதலாளி உபத்திரப்படுத்துவார், கடன்காரன் உபத்திரப்படுத்துறான், உபத்திரம், அப்புறம் உபத்திரம், அப்புறம் வியாகுலம். எத்தனை நேரம் சொல்றோம், என் மனசு உடைஞ்சு போச்சு பாஸ்டர் ஐயா சொல்றோமா? உங்க பாஸ்டர் சொல்லியிருக்கீங்களா? உங்க நண்பன்கிட்ட சொல்லியிருக்கீங்களா? உங்களுடைய நண்பிட்ட சொல்லியிருக்கீங்களா? உள்ள உடைந்து போயிட்டு, நான் உன்னை எதிர்பார்த்தேன், இப்படிப்பட்ட ஒரு துரோகம் நடந்துச்சு, உள்ள உடைந்து போயிட்டு, வியாகுலம், தாங்க முடியல. அப்புறம் வாசிங்க, துன்பம், வேதனை, கையில வலி, முட்டுல வலி, முதுகுல வலி, அங்க வலி, இங்க வலி, அப்புறம் தரித்திரம். நான் நினைச்சேன் 30 நாளைக்கு இந்த அரிசி வரும்ட்டு, 20ஆம் தேதி அரிசி முடிஞ்சு போச்சு. இப்ப நான் எங்க போவேன்? பசி, என் பிள்ளை மத்தியில பசி, குறைவு, ஃபீஸ் கட்டணும், எங்க பணம், அப்புறம் நிர்வாணம், அவமானம், தலை குனிவு, என்னால மரியாதையோட சமுதாயத்தை வாழ முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாயிருக்குது. இழப்புகள், எத்தனை இழப்புகள், பயம், கவலை, ஆபத்து, திகில், இத்தனை பார்த்தீங்களா? இனி எதிர்த்து வருது ஒரு தேசத்தினுடைய போர் வீரர்கள் அல்ல, பல பக்கத்திலிருந்து நானும் நீங்களும் தாக்கப்படுறோம். ஆண்டவர் அது வசனம் வாசிங்கம்மா. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. முற்றும் ஜெயா. என்னோட சேர்ந்து உங்க கைகளை உயர்த்தி முற்றும் ஜெயா, முற்றும் ஜெயா, முற்றும் ஜெயா, 100க்கு 100 வெற்றி. பிரைஸ் காட். கையில கிளம்பு. யோசுவா என்ன பண்ணா? யோசுவா 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், சங்காரம் பண்ணும் மட்டும் தன் கைகளில் ஈட்டியை பிடித்து கொண்டே நின்றான், கையை மடக்கவில்லை. பூர்ண வெற்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முற்றும் வெற்றி, பூர்ண வெற்றி, 100க்கு 100 வெற்றி. ஹல்லேலூயா. யோசுவா 8ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ. இதோ ஆயியின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் இப்ப அந்த உறவு புதுப்பிக்கப்படுது. பாவத்தையும் சாபத்தையும் கீழ்ப்படியாம தூக்கி போட்டாங்க. புதிய உறவு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் புதிய பிராமிஸை கொடுக்கிறார். நான் உன்னோட கூட இருக்கேன் யோசுவா, கலங்காதே, திகையாதே. இந்த ஆயி பட்டணத்தை உன் கையில ஒப்பு கொடுத்தேன். வெற்றி, செழிப்பு, சந்தோஷம், சமாதானம், ஆரோக்கியம். அல்லேலூயா. மீண்டும் வாயில முறுமுறுப்பு இல்லை, மீண்டும் உங்க தலையில புழுதி அல்ல, மீண்டும் உங்க வஸ்திரம் பிளிக்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. மீண்டும் புதுசு, எல்லாம் புதுசு. ஹல்லேலூயா. வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, வார்த்தையை விசுவாசிக்கும் போது, நான் என்னுடைய லைஃப்ல நான் அனுபவிச்சிருக்கேன். நான் எல்லாத்துக்கும் சொல்றது, கர்த்தர் நல்லவர். சாதாரண மனிதர்களுக்கு, நீங்க அருமையான சகோதரே சகோதரியே, நீங்க ஒரு சாதாரண விசுவாசி நினைச்சீங்கன்னா, கர்த்தர் உங்க வாழ்க்கையில அசாதாரணமான காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்த்து கொண்ட யோசுவா ஒரு சாதாரண மனிதன். அவன் ஒரு பிரீஸ்ட் இல்ல, அவன் ஒரு தீர்க்கதரிசி, ப்ராஃபட் இல்ல, அவன் ராஜ சமூகத்தை சேர்ந்தவன் இல்ல. இஸ் நாட் பிரின்ஸ், சாதாரண மனுஷன். என்னைய உங்களை போன்ற ஒரு சாதாரண மனுஷன். இந்த சாதாரண மனுஷன் மூலமாக கர்த்தர் தன்னுடைய தெய்வீக திட்டத்தை உலகத்தில் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. அசாதாரணமான காரியங்கள். இந்த யோசுவா புத்தகத்தை வாசிக்க உங்களுக்கு ஒரு பரவசம் உண்டாகும். இத்தனை அற்புதமா, இத்தனை வெற்றியா, வெற்றி மீது வெற்றி, வெற்றி மீது வெற்றியா, போராட்டத்தின் மத்தியில வெற்றியா, சாதாரண மனுஷன். ஹல்லேலூயா. நீங்க காலை வேளை ஆண்டவர் யோசுவாவுக்கு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை,
என்னை விசுவாசி, என் வார்த்தையை விசுவாசி, எனக்கு கீழ்ப்படி. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில சிறப்பு, உன் வாழ்க்கையில வெற்றி, உன் வாழ்க்கையில பசுமை. இன்னைக்கு யாரு நான் ஒரு கேள்வியோடு வந்தேன். அன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் கையில உன் எதிர்காலத்தை வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் இங்க இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கை திட்டத்தை வச்சிருக்காரு. இந்த வாழ்க்கை திட்டம் இந்த உங்க கையில உள்ள பைபிள்ல இருக்கு. அந்த திட்டத்தை எப்படி நிறைவேற்று, அதுவும் உங்க பைபிள்ல இருக்கு. நீங்க வார்த்தையை விசுவாசித்தீங்கன்னா, இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தீங்கன்னா, யோசுவா போல நீங்களும் என்ன பண்ணீங்க, உங்க ஈட்டியை பிடித்து கொண்டு நிற்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. முற்றும் ஜெயா, முற்றும் ஜெயா. உபத்திரத்தின் மீது முற்றும் ஜெயா, பயத்தின் மீது முற்றும் ஜெயா, சுகவீனத்தின் மீது முற்றும் ஜெயா, கவலை மீது முற்றும் ஜெயா, வியாதி மீது முற்றும் ஜெயா. உபத்திரமா, வியாகுலமா, துன்பமா, பசியா, நாச மோசமா, பட்டயமா, அவமானமா, எல்லாவற்றின் மேல் வெற்றி கொடுப்பதே இயேசுவின் அன்பு, கல்வாரி அன்பு. ஹல்லேலூயா. யாரு வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை எல்லாம் முடிந்தது என்று விசுவாசிக்கிறீங்களோ, உங்க வாழ்க்கையில ஜெயா, உங்க வெற்றி கொடி பறக்குது. ஹல்லேலூயா. யோசுவாவுக்கு ஆண்டவர் இந்த 8ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்றாரு, நான் உன்னோட கூட இருப்பேன், நான் உன்னோட கூட இருப்பேன், திகையாதே, கலங்காதே, பயப்படாதே. பயப்படாத என்னது, உன்னுடைய கடந்த காலத்தை பார்க்காத. நீ கீழே விழுந்தில்ல, உன் ஜனம் பாவ காரியங்களை பண்ணாங்களே, உன் ஜனம் என் வார்த்தைக்கு கீழ்ப்படியல் இல்ல, தோத்து போனாங்களே, முதுகு காட்டினாங்கல்ல, மரித்து போனாங்கல்ல, உதவாங்கினாங்கல்ல, அதை நீ நினைச்சு பயப்படாத. உன்னுடைய எதிர்காலத்தை நினைச்சு கலங்காத. ஐயோ, கானான் தேசத்து ராஜாக்கள் எல்லாம் என்னை எப்படி பாக்குறாங்க, சிறுமைப்பட்டவனா பாக்குறாங்க, தோத்து போன மனுஷனா பாக்குறாங்க, பலன் இல்லாத ஒரு படையா பாக்குறாங்க. நான் என்ன செய்வேன், நாளைக்கு நான் யாரை சந்திப்பேன், என்ன செய்வேன், என்ன பேசுவேன், எப்படி போராடுவேன் நினைக்காத. நான் உன்னோட கூட இருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோட கூட இருப்பதுக்கு ஒண்ணு தேவை. ஹல்லேலூயா. கர்த்தரை விசுவாசிங்க, வார்த்தையை விசுவாசிங்க, வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தர் இருந்தால் வெற்றி, 8ஆம் அதிகாரம். கர்த்தர் இல்லைன்னா தோல்வி, 7ஆம் அதிகாரம். நீங்க எத்தனை பேருக்கு 8ஆம் அதிகாரம் வேணும்? எத்தனை பேருக்கு 8ஆம் அதிகாரத்தில் வெற்றி வேணும்? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு 7ஆம் அதிகாரத்தில் தோல்வி வேண்டாம்? கையில உயர்த்துங்க. வேண்டான்றவங்க மட்டும் உயர்த்துங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோட இருந்தா வெற்றி, கர்த்தர் உங்களோட இருந்தா சந்தோஷம், கர்த்தர் உங்களோட இருந்தா உங்க குடும்பத்தில் சமாதானம். கர்த்தர் இல்லைன்னா, கர்த்தர் இல்லைன்னா என் வாழ்க்கையில தோல்வி, வெறுமை, பலவீனம், போராட்டம் எல்லாம் வாழ்க்கையில. 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, உன் கையில் இருக்கிற ஈட்டியை ஆயீக்கு நேராக நீட்டு, அதை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றார். அப்படியே யோசுவா தன் கையில் இருந்த ஈட்டியை பட்டணத்துக்கு நேராக நீட்டினான். யுத்தம் நடந்துட்டு இருக்கு. ஆண்டவர் முதல்ல திட்டம் கொடுத்துட்டாரு. நான் உன்கிட்ட சொல்லுவேன் யோசுவா, அப்ப நீ இந்த ஆய்பட்டதுக்கு நேராக உன்னுடைய போர்ச்சியர்களை நீ அனுப்பணும் அப்படின்ட்டு. யுத்தம் நடந்துட்டு இருக்கு. நல்லா உங்களுக்கு முன்னாக ஒரு யுத்த படத்தை ஞாபகத்துக்கு கொண்டாங்க. அங்க ஒரு குதிரை வருவோம், இங்க ஒரு ரதம் வருவோம், அங்க போர்ச்சியர் வருவான், இங்க ஒரு போர்ச்சியவா, சத்தம் கித்தம் என்னமெல்லாம் நடக்கும். உங்க ஊர் மார்க்கெட் மாதிரி 10 மடங்கு மோசமா இருக்கும் சத்தம். ஆனா கர்த்தர் பேசுகிறார், யோசுவா காதுல கேக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் காலையில பைபிள் வாசித்தேன், திருப்பி வீட்டுல கடைசி ராத்திரி தான் ஜெபம் பண்றேன். இல்ல, உங்க காது எங்க திறந்திருக்கணும்? கர்த்தருடைய சத்தத்துக்கு. ஹல்லேலூயா. நாள் ஃபுல்லா வெற்றி வேணுமா? உங்க யுத்தத்துல வெற்றி வேணுமா? உங்க போர்க்களத்துல வெற்றி வேணுமா? உங்க காது எங்க யார பார்த்திருக்கணும்? கர்த்தர். ஹல்லேலூயா.
உலக சத்தம் உங்க கர்த்தருடைய வார்த்தையை தடை செய்யக்கூடாது. ஆமென், ஆமென். உங்க இருதயம் மட்டும் வாஞ்சிச்சுன்னா, கர்த்தருடைய வார்த்தையில என் வாழ்க்கை இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, உங்க காது ஆட்டோமேட்டிக்கா அங்க திறந்து இருக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். கர்த்தர் சொல்றாரு, யோசுவா உன்னுடைய கையில ஒரு பட்டயம் இருக்குல்ல, அதை பிடித்து கொண்டு ஆயி பட்டயம் எதிரிக்கு நேராக நீட்டு. பட்டயத்தை ஈட்டியை பிடிச்சு கொண்டு நீட்டணும். எல்லாருக்கும் டக்குன்னு மனசுக்குள்ள ஞாபகம் வரும். யாத்திராமம் 14 அதிகாரம் 16 வசனத்தில் ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்ற வார்த்தை, மோசே உன் கையில் உள்ள கோலை பிடித்து கொண்டு சமுத்திரத்துக்கு நேராக நீட்டு. மோசே ஒரு மெய்ப்பன், அவன் இருந்தது மெய்ப்பனின் கோல், நீட்டு. யோசுவா ஒரு போர் வீரன், அவன் கையில் இருந்தது ஈட்டி, உன் ஈட்டியை நீட்டு. என் கையிலும் உங்க கையிலையும் கோலும் இல்ல ஈட்டியும் இல்ல, நான் எதை நீட்டுறது? உங்க கையில் உள்ள பைபிளை நீட்டு. ஹல்லேலூயா, வார்த்தையை நீட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு நேரம் யோசுவா கையில் ஈட்டி பிடிச்சிருந்தா? தீரும் மட்டும் நீட்டிக்கொண்டே இருந்தான். என்ன சேர்த்து சொல்றீங்களா? நீட்டிக்கொண்டே இருந்தான், நீட்டிக்கொண்டே இருந்தான். கையை மடக்கவே இல்லை. எது வரைக்கும்? சங்கரித்து முடியும் வரைக்கும். உங்க காரியம் ஜெயமாவும் வரைக்கும் உங்க வார்த்தையை பிடித்து கொண்டே இருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த ரேமா உங்களுக்கு இன்னைக்கு. நான் என்னத்தை நம்புவேன்? யார நம்புவேன்? யார்கிட்ட உதவியை கேட்பேன்? நீ யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம். உங்க கையில் உள்ள வார்த்தை பிடிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உயிரோடு இருப்பதற்கு காரணம் கர்த்தருடைய வார்த்தை. நான் உனக்கு சொன்னதை செய்வதற்கு உன்னை கை விடுவதில்லை. ஹல்லேலூயா. நானே சில காலங்களுக்கு முன்பாக முஸ்லம்பட்டி பக்கத்தில் உள்ள ஒரு ஊர்ல ஒரு சிஎஸ்சி சர்ச் போயிருந்தேன். வேகமாக பிரசங்கத்தை முடிச்சுட்டு அடுத்த ஒரு பக்கத்தில் உள்ள ஊருக்கு இன்னொரு சர்ச்சில் போய் பிரசங்கம் பண்ணோம். அதுக்காக வேகமாக வெளியே வந்தேன். அப்போ ரொம்ப வேகமாக பின்னாடி ஓடி வந்தாங்க. பாஸ்டர், என் மக திருமணமாக இத்தனை வருஷம் குழந்தையே இல்லை பாஸ்டர், ப்ரே பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னாங்க. நான் யாருக்கு ப்ரே பண்ணாலும் கர்த்தர் வார்த்தை தான் சொல்லுவேன், வேற ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். யாத்திராமம் 23:26 சொல்லுது, உன் தேசத்துல மலடுகள் இல்லை, உன் தேசத்துல கருகள் கீழே விழுவதில்லை, அபார்ஷன் இல்லை, பேரன்னஸ் கிடையாது. ஆண்டவரே இந்த வார்த்தையை சொல்லிக்கிங்கப்பா, உங்களுடைய பிள்ளைகள் ஜனத்தின் மத்தியில மலடுகள் இல்லை, இந்த மகளுக்கு நீங்க குழந்தையை தாங்கப்பா, சித்தம் நிறைவேறுவதாக சொல்லிட்டு நான் இன்னொன்று சொல்லி எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு ஆண்டவங்களுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் தருவாருமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். திருப்பி ஒரு வருஷம் கழிச்சு அந்த ஊர்ல வேற இடத்துல நான் மீட்டிங் பேசிட்டு இருந்தேன். இதே அம்மா வந்தாங்க, என் மகளுக்கு ரெட்டை பிள்ளை பிறந்துருச்சு. வல்லம் எங்க இருக்கு? வல்லம் எங்க இருக்கு? வல்லம் எங்க இருக்கு? வல்லம் எங்க இருக்கு? அந்த வார்த்தை எங்க இருக்கு? உங்க வாழ்க்கையில, உங்க கையில, உங்க வாயில, உங்க இருதயத்தில். அல்லேலூயா. 2 காரியங்கள் முன்பாக வச்சிருக்கேன். 1, 8ஆம் அதிகாரம் வெற்றி, 7ஆம் அதிகாரம் தோல்வி. அதே எதிரி தான், அதே எதிரி படை தான். 7ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் இல்லை. ஏன்? வார்த்தையை விசுவாசிக்கல, வார்த்தையை கீழ்ப்படியல. ஆண்டவர் சொன்னாரு, அந்த பொண்ணு வெள்ளி தங்கம் அது இது ஒண்ணு எடுக்காத பண்ணாரு, இவங்க எல்லாம் எடுத்தாங்க. அதான் பிரச்சனை. கீழ்ப்படியாமை, பாவம், சாபம். அங்க ஆண்டவர் இல்ல, தோல்வி. 8ஆம் அதிகாரத்தில் கீழ்ப்படிந்தாங்க, வெற்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உங்க கையில தன்னுடைய ஜீவ வார்த்தையை கொடுத்திருக்க. நீங்க டெய்லி வாசிக்கும் போது கர்த்தர் அந்த வார்த்தை மூலமா உங்களோட பேசுவார். நீங்க டெய்லி அந்த வார்த்தையை விசுவாசிக்கும் போது அந்த கர்த்தருடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஜெயத்தின் மீது ஜெயா.